இப்போது ஒரு மாணவனுக்கு டவுட் வந்து போச்சு, சிஏ படிக்கிறதா சிஎம்ஏ படிக்கிறதா? அதுக்கு முன்னாடி அந்த எதை படிக்கிறது என்பதற்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க சிஏ படித்தா உள்நாட்டிலேயே 75,000 ரூபாயிலேருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஈஸியாக சம்பாதிக்கலாம். சிஎம்ஏ படித்தா எவ்வளோ சம்பாதிக்க முடியும் சார்? சிஎம்ஏலேயே வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் குறிப்பாக மாணவர் வந்து எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாருன்றதை பொறுத்து அதனுடைய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். வாய்ப்பு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா முதல்ல வந்து ரேங்கிங் வந்து சிஏக்கு தான் கொடுப்பேன். அடுத்தது தான் வந்து சிஎம்ஏ கொடுப்போம். எதனாலன்னா சிஏ படித்தவங்க வந்து எல்லா நிறுவனத்துக்குமே அவங்களுடைய ஆலோசனை தேவை. தனிநபர் ஈவன் நீங்கள் ஒரு இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்க, உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா கூட அது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தான் பண்ணி தராங்க. ஓகே. ஆனால் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு அளவில் கொஞ்சம் பெரிய நிறுவனங்கள், சாதாரண சிறு குறு வியாபார நிறுவனமோ இல்லை உற்பத்தி நிறுவனமோ வந்து சிஎம்ஏக்களோட உதவியை வந்து தேடுறது கிடையாது. ஸோ கொஞ்சம் அளவில் பெரிய நிறுவனங்கள் வந்து இவங்களுடைய சப்போர்ட்டோட நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கிறதோ, புதுசாக ஒரு பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதோ, ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதோ பண்ணும்போது செலவுகளை கட்டுப்படுத்தி லாபகத்தை வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பெரிய பெரிய நிறுவனங்களில் தான் வேலை வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து இந்த வரி தாக்கல் செய்யறது, அக்கௌண்டிங் ஆடிட்டிங் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடுறது கிடையாது. ஒரு சிலர் ஈடுபடுறாங்க, ஆனால் ஈடுபடுறது கிடையாது, அவங்களுடைய கோரும் கிடையாது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டாவது வாய்ப்பு தான் வந்து சிஎம்ஏ, ஃபர்ஸ்ட் சிஏக்கு தான். ஸோ சிஎம்ஏ படிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த படிப்பை வந்து முடித்த ஒருத்தருக்கு 50,000 முதல் அவங்களுடைய சம்பளம் வந்து ஆரம்பிக்குது. இது வந்து குறைந்தபட்ச சம்பளம். அதிகபட்ச சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி, அவங்க வேற எங்க ஜாயின் பண்றாங்கன்றதை பொறுத்து. அது வந்து ஒரு இந்திய நிறுவனமா இல்லை ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியா இல்லை வெளிநாடு வேலை வாய்ப்பான்றதை பொறுத்து 2-3 லட்சங்கள் கூட மாத சம்பளம் பெறும் வாய்ப்புகள் இந்த படிப்புல இருக்கு. ஓகே. இப்போ யார் எதை தேர்வு செய்யணும் சார்? ஒருத்தர் சிஏ போகணுமா அல்லது சிஎம்ஏ போகணுமா? அவங்களுக்குள்ள பொட்டென்ஷியலை, அவங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அவங்க எப்படி சூஸ் பண்ணுறது? ஆமாம், இப்போ நம்மளே பேசி மாணவர்கள் வந்து 2 படிப்பாக கொடுத்து இதில் எதை தேர்ந்தெடுக்கலான்ற ஒரு குழப்பத்தை கொடுத்துடக்கூடாது. தெளிவாக சொல்லணும் அப்படின்னா மாணவர்கள் வந்து அவங்க டிசைட் பண்ணலாம். இப்போ சிஏ படிப்பை பொறுத்த வரைக்கும் கால அவகாசம் அதிகமாக தேவை, 4 முதல் 5 வருட காலம் தேவை. சிஎம்ஏ படிப்பு பொறுத்த வரைக்கும் 3.5 வருடத்துலேருந்து 4 வருடம்குள்ள எளிமையாக இந்த படிப்பை முடிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த டஃப்னஸ் அப்படின்னு பேசினா கூட சிஏ படிப்போட சிஎம்ஏ படிப்புகள் கொஞ்சம் எளிமையான படிப்பு. ஓகே. ஸோ இந்த 2 விஷயத்தையும் பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில மாணவர்களுக்கு வந்து நான் 2 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் பண்ணணுமா, இப்போ சிஎம்ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு குறைந்த கால ஆர்டிகல்ஷிப் பண்ணால் மட்டும் போதும், 18 மாதம் மட்டும் பண்ணால் போதும். ஸோ ஈவன் வந்து அவங்க ஒரு ப்ராக்டிசிங் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அலுவலகத்தில் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவங்க வந்து ஒரு வியாபார நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே உற்பத்தியோ தொழிலோ செய்கிற நிறுவனமாக இருந்தனா அந்த நிறுவனத்தில் கூட போயிட்டு அதுக்கான பயிற்சிகளை வந்து அவங்க எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து வாய்ப்புகள், அதுக்கப்புறம் அதில் கிடைக்க போகிற வேலை வாய்ப்புகள், வருமானம், அந்த படிப்புகளுடைய கால அவகாசம். சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாணவருக்கு வந்து ஒரு 3 வருடத்திற்கு மேல அவரால் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிற பொருளாதார சூழ்நிலை இருக்காது. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாணவர்கள் என்ன பண்ணலாம்னா சிஎம்ஏவுடைய படிப்பை முதல் படிப்பாக எடுத்து படிக்கலாம். ஆனால் நிறைய மாணவர்கள் வந்து என்ன இருந்தாலும் நான் சிஏ தான் படிப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நான் வந்து அதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம்ன்றதுனால நான் அதை படிக்கிறேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ மாணவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் எந்த படிப்பு அவங்களுக்கு உகந்த படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சிஏ சிஎம்ஏ ரெண்டும் சேர்ந்து படிக்க முடியுமா சார்? இல்லை அது நல்ல ஐடியா கிடையாதா? படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சேர்ந்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில மாணவர்கள் படிக்கிறாங்க, ஆனால் அது ரொம்ப கஷ்டம் 2த்தையும் சேர்ந்து படிக்கிறது. ஏன்னா சிஏ படிப்புகள் இருக்கிற சிலபஸில் 50% உங்களுக்கு சிஎம்ஏல கவர் ஆகிடும். அதனால சில மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா 2த்தையும் பேரலாக படிக்கும்போது முடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் சிறந்த முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிஏ படிப்பை முடிக்கணும், அதுக்கப்புறமா நீங்கள் சிஎம்ஏ படிப்பை சேர்ந்து படிக்கலாம். அதாவது திரும்பவும் சிஎம்ஏன்ற ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு மருத்துவர் கூட வந்து மேற்படிப்பை படிக்கிறது, ஒரு சட்ட வல்லுநர் கூட அந்த துறையில மேற்படிப்பை வந்து படிக்கிற மாதிரி சிஏ முடிச்சவங்க சிஎம்ஏ படிப்பையும் சேர்ந்து படிக்கும் பொழுது, சேர்ந்துனா ஒரே நேரத்தில் கிடையாது, சிஏ முடிச்ச பிறகு சிஎம்ஏ படிப்பை படிக்கும்போது அவங்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.